வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூமி என்ன சுத்துது அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆக்சுவலி ஷமிஷி நிம்ம கதையல்லி அன்னவிழா அப்படின்ற ஒரு கன்னட மூவியோட அஃபிஷியல் தமிழ் வெர்ஷன் தான். ஆக்சுவலா ஒரிஜினல் வெர்ஷன் ஆல்ரெடி அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த தமிழ் டப்டு வெர்ஷன் பாத்தீங்கன்னா நந்தி ஒன் யூடியூப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல திகான் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. ஒரு சாதாரண சாமானியன் தன்னோட 2300 ரூபாய் பணத்தை திரும்ப பெறணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பேங்க்குக்கு அகைன்ஸ்டா கோர்ட்ல ஃபைல் பண்ணக்கூடிய கேஸ் அப்படின்றத அந்த படத்தோட தீம். ஆக்சுவலா இதுல சங்கரா அப்படின்ற கேரக்டர்ல தான் திகாந்த் பிளே பண்ணிருப்பாரு. இவர் ஒரு மிடில் கிளாஸ் நபர் அண்ட் தன்னோட அம்மாவோட ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட அன்றாட செலவுகள் ஒன்னொன்னுத்தையுமே ஒரு நோட் புக்ல குறிச்சு வைக்கிற அளவுக்கு சிக்கனமான நபரா இருக்காரு. இவர் ஒரு நாள் தன்னோட கார்டை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பெட்ரோல் போடுறாரு. அப்போ 2300 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்றாங்க. அது 2 டைம் ஸ்வைப் ஆயிருது. அது இவருக்கு தெரியாது. அந்த 2300 ரூபாய் அமௌண்ட்டை வச்சு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காரு. அந்த டைம்ல அந்த அமௌண்ட்டை இவரால் எடுக்க முடியாம போயிருது. அண்ட் பேங்க்குக்கு போய் கேட்கும் போதும் அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் சொல்றாங்க. இதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற அவரு இன்ஃபேக்ட் லைஃப்ல நிறைய விஷயங்களை இதனால இழக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த 2300 ரூபாவை எப்படியாவது திரும்ப பெறணும் அப்படின்றதுக்காக பத்மா அப்படின்ற ஒரு வக்கீலோட உதவியோட அந்த பேங்க்குக்கு அகைன்ஸ்டா கேஸ் போடுறாரு. அந்த கேஸ் எப்படி போகுது, கடைசியா என்ன மாதிரியான தீர்ப்பு வருது அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இதுல இவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த இஷ்யூ அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் இஷ்யூவை கையில எடுத்துட்டு ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த 2300 ரூபாய் அமௌண்ட் அப்படின்றது ஒரு சின்ன அமௌண்டா நிறைய பேருக்கு தெரியலாம். பட் சமுதாயத்துல ஒரு லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் அதோட வேல்யூ அப்படின்றது ரொம்ப பெருசுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2300 ரூபாய் ஒரு ஷேர்ல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பணம் திருப்பி கிடைக்கிறதுக்கு 90 டேஸ் ஆகுது. அந்த 90 டேஸ் பீரியட்ல அந்த அமௌண்ட் எவ்வளவா க்ரோ ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபிகருமே காட்டுவாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிபேட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்துல பேங்கிங் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. பொதுவா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல டிஸ்பியூட் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சார்ஜ் பேக் சைக்கிள்ல போகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே பரிச்சயமான ப்ராசஸா இருக்காது. ஒரு சாமானியனுக்கு அந்த அமௌண்ட் அவ்வளவு நாள் கழிச்சு கையில கிடைக்குது அப்படின்னா அவன் நிறைய விஷயங்களை இழப்பான் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே இதுல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல திகாந்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கடைசியில அந்த கோர்ட் ரூம் சீன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆல்சோ டுவர்ட்ஸ் த எண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு சூப்பரான ஒரு எண்டா தான் இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு less than 2 hours தான். ஒரு குயிக் வாட்சா பாத்துடலாம். அண்ட் இந்த படத்துல அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதுமே எக்ஸலண்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஊரோட வாழ்வியல அவ்வளோ சூப்பராக காட்டியிருப்பாங்க. அந்த ஊரை சுற்றி ஒரு ரிவர் இருக்கும். அந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னா அந்த ரிவரை கடந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அங்கே அந்த பிரிட்ஜ் கட்டுறதுல சில பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்றது கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். ஒரு மாதிரி பயங்கர வேவரியா இருக்கும். அண்ட் நிறைய இடங்கள்ல கதையை விட்டு டிவியேட் ஆகி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னுமே கிரிப்பிங்கா அந்த கதைக்குள்ளேயே சொல்லி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆல்சோ இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் தேவையில்லாத சாங்ஸ் அப்படின்றதெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.